பொதுமக்கள்கிட்ட நீரிழிவு நோய் சம்பந்தமாக காணப்படும் தப்பாபிப்பிராயத்திலே ஒன்றுதான் மெட்ஃபார்மின் பயன்படுத்துவது சிறுநீரகத்துக்கு பாதிப்பு ஏற்படும், அதாவது கிட்னி ஃபெயிலியர் வரும் என அநேகமானவர்கள் அதை நாம் கேட்டிருப்போம். உங்களுக்கு தெரியும், நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கப்படுகின்ற அநேகமானவர்கள் வழங்கப்படுகின்ற ஒரு மருந்து தான் மெட்ஃபார்மின். நீரிழிவு நோயுடையவர்களுக்கு மெட்ஃபார்மின் வழங்கப்பட்டது. அவர்கள் மெட்ஃபார்மினை ஒழுங்காக உரிய நேரத்துக்கு எடுக்க வேண்டும். அநேகமானவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் வழங்கப்படுகின்ற மாத்திரைகள் உரிய நேரத்திற்கு உரிய காலத்திற்கு எடுக்க மாட்டார்கள். அவ்வாறு செல்கின்ற போது அவர்களுக்கு நீரிழிவு நோயுடைய காம்ப்ளிகேஷன்கள் உருவாக தொடங்கும். அதில் முதலாக கண் பார்வை பிரச்சனை வரும். அதன் பின்னர் ஒவ்வொரு அங்கங்களாக அவருடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்க தொடங்கும். அதில் கிட்னியுடைய பாதிப்பு மிக பிரதானமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இவருக்கு மெட்ஃபார்மின் வழங்கியதால் தான் அவருடைய அந்த கிட்னி பாதிப்பு ஏற்பட்டதென இவர் இங்கே நினைத்து கொள்வார். ஆனால் உண்மையில் அவர் ஒழுங்காக அந்த மாத்திரைகளை உரிய நேரத்துக்கு பாவிக்காதனால்தான் அந்த கிட்னி பிரச்சனை அவருக்கு அங்கே உருவாகி இருக்கின்றது. இவர் நினைத்து கொள்வார் என்னன்னு சொன்னால், நாம் மெட்ஃபார்மின் பாவித்ததனால்தான் நம்முடைய கிட்னி பழுதாக இருக்கின்றது என அவர் நினைத்து கொள்வார். ஆனால் உண்மையிலே அது குளுக்கோஸு கட்டுப்பாடு ஒழுங்காக இல்லாத காரணத்தினாலே அவருடைய கிட்னியிலே அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சிலர் கூறுவார்கள், கிட்னி பாதிக்கப்பட்டவருக்கு மெட்ஃபார்மின் வழங்கப்படுவதில்லை தான் என குறிப்பிடுவார்கள். மெட்ஃபார்மினை பொறுத்தவரையில் நாம் உள்ளெடுக்கின்ற மெட்ஃபார்மினானது சிறுநீரூடாக வெளியேற்றப்படும். எனவே கிட்னி பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நாம் மெட்ஃபார்மினை வழங்குவோமாக இருந்தால் அது உடலிலே அவருடைய மெட்ஃபார்மினுடைய அளவை அது அதிகரிக்க செய்யும். அவ்வாறு அதிகரிக்க செய்கின்ற போது அது மெட்ஃபார்மினுடைய பக்க விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கும். லாக்டிக் அசிடோசிஸ் போன்ற அதனுடைய பக்க விளைவுகளை அது ஏற்படுத்த தொடங்கும். இவ்வாறான காரணங்களை வைத்துக்கொண்டு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அவர்கள் மெட்ஃபார்மினை வழங்க மாட்டார்கள். ஆனால் நான் ஏற்கனவே வழங்கப்பட்ட மெட்ஃபார்மினுக்கு அந்த கிட்னி பிரச்சனை வந்ததாக இருந்தால் மெட்ஃபார்மினால் அது வரவே இல்லை. தற்போது உலகத்தில் நீரிழிவு நோய்க்காக முதன்மையாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மாத்திரையாக இந்த மெட்ஃபார்மின் காணப்படுகின்றது. எனவே நாம் மெட்ஃபார்மினை வைத்தியர் பரிந்துரைக்கின்ற அளவிலே ஒழுங்காக உரிய நேரத்துக்கு நாம் பாய்ப்போமாக இருந்தால் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து எம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ளலாம். அவ்வாறு பாதுகாத்து கொள்ளும் போது எம்முடைய கிட்னியும் பழுதடையாமல் பாதுகாத்து கொள்ளலாம்.